உயிரின் ஒளியே. செலக்ட் ஆயிட்டீங்க பிரதர். ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாள் வந்து இந்த காணொலி ஒரு வித்தியாசமான ஒரு காணொலி. நிறைய நாட்களுக்கு பிறகு, நிறைய மாதங்களுக்கு பிறகு மீண்டும் மறுபடியுமாக சீ தமிழ் சரிகமபா நிகழ்ச்சி பற்றி இன்றைய நாளில் வந்து கதைக்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக வந்து கதைக்கிறதுக்கான முக்கியமான காரணங்கள் வந்து இருக்குது. எங்களுடைய ஈழத்தை சேர்ந்த 2 ஆண் போட்டியாளர்கள் வந்து இதுவரைக்கும் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஒரு காரணத்தினால தான் வந்து முழுக்க இந்த நிகழ்ச்சியை பற்றி கதைக்க போகிறோம். யார் அவர்கள், எங்கேருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கார்கள் என்று சொல்லி இந்த காணொலி வாயிலாக பார்க்க போகிறோம். யாரும் அவங்களோட சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அப்போ தான் இது தொடர்பில் வந்து தொடர்ச்சியாக வந்து சுவாரஸ்யமாக வந்து காணொலிகளை வந்து தரதுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய தளத்தில் வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்துக்கொள்ளலாம். முக்கியமான விடயங்களை வந்து பார்த்துக்கொள்ளலாம். இதில் முக்கியமாக என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, சீ தமிழ் சரிகமபா என்ற அந்த ஒரு நிகழ்ச்சி வந்து எங்களுடைய தமிழர்களுடைய வாழ்க்கையில் வந்து இப்போ ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக வந்து பார்க்கப்படுகிறது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய சிறார்களுடைய மறைந்திருக்கின்ற இலைமறை காயாக இருக்கின்ற அவருடைய திறமைகளை வந்து வெளிக்கொணர்வதற்கு ஒரு அடித்தளமாக, ஒரு மேடையாக வந்து இந்த ஒரு சீ தமிழ் சரிகமபா என்ற ஒரு நிகழ்ச்சி வந்து இருக்குது. அது எல்லாருக்குமே வந்து தொடர்ச்சியாக வந்து தெரியுமேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், தொடர்ச்சியாக ஒவ்வொரு சீசன்லையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஈழத்தை சேர்ந்த சிறார்கள், மலையகத்தை சேர்ந்த ஈழத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு போயிருக்கின்ற ஒவ்வொருத்தரும் வந்து நல்ல அழகாக தங்களுடைய திறமைகளை காட்டி, அதுவும் குறிப்பாக இங்கிருந்து இந்தியாவுக்கு பயணம் செய்து 2 மாதம் 6 மாதம் 8 மாதம் என்றெல்லாம் தங்கி நின்று அங்கே எவ்வளவோ செலவுகளுக்கு மத்தியிலையும் வந்து அவருடைய பெற்றோர்கள் வந்து அவளை வந்து வழி நடத்தி செல்கிறார்கள். எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், தங்களுடைய பிள்ளைகள் வந்து திறமையான பிள்ளைகள் வந்து வெளியில் வரணும், எங்களோட பிள்ளைகளும் வந்து முன்னோறணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும், இசைத்துறையில் சாதிக்கணும், நடனத்துறையில் சாதிக்கணும் என்று சொல்லி ஒவ்வொரு துறைகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெற்றோர்கள் அவ்வளவு ஊக்கமாக வந்து தங்களுடைய பிள்ளைகளை வந்து செயற்படுத்தி கொண்டிருக்காங்க. அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு முதலாவது எல்லாருக்குமே தெரியும், எங்களுடைய அசானி கில்மிசா என்ற ஒரு 2 சிறுமிகள்லாம் வந்து முதலாக வந்து அதிகமாக வந்து எல்லாராலையும் வந்து பார்க்கப்பட்ட, இதுக்கு முதல்ல வந்து நிறைய பேர் வந்து படிச்சிக்கணும். ஆனாலும் வந்து அசானி கில்மிசா தான் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பார்க்கப்பட்டது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஈழத்துக்கு, எங்களுடைய யாழ்ப்பாணத்துக்கு வந்து பெருமை சேர்த்த ஒரு சிறுமியாக கில்மிசா வந்து இருந்திருக்கிறாங்கன்றதை வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு உண்மை. டைட்டில் வின்னர் என்ற ஒரு பட்டத்தையும் வந்து வென்றிருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அசானியும் வந்து இலங்கைக்கு வரதாக இருக்கட்டும், கில்மிசா இலங்கைக்கு வந்த போதிலும் நாங்கள் எல்லாரையுமே வந்து மிக அழகாக வந்து வரவேற்று கௌரவித்து அவருடைய ஊர்களுக்கு எல்லாம் வந்து போய் நாங்கள் வந்து சிறப்பான காணொலிகள்லாம் வந்து போட்டிருப்போம். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், சிறார்களுக்கான போட்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய இப்போ விஜய் டெலிவிஷனில் வந்து சூப்பர் சிங்கரில் எங்களுடைய யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பிரியங்கா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இறுதிப் போட்டி வரைக்கும் போகாட்டியும் தன்னுடைய முழு திறமையையும் காட்டி நல்ல அழகான பாடல்கள் எல்லாமே வந்து படிச்சிருந்தார். அதன் விளைவாக இறுதிப் போட்டிக்கு போகாட்டியும் பலாலி விமான நிலையத்தில் நாங்கள் 2-3 நாட்களுக்கு முதல் வந்து அவரை வந்து சிறப்பாக வந்து வரவேற்று அவருடைய ஊருக்கு அழைத்து கொண்டு சென்றிருந்தோம். அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய பிள்ளைகள் வந்து மிக அழகாக வந்து தம்முடைய திறமைகளை வந்து முடிந்த அளவுக்குள்ள வந்து வெளியில் கொண்டு வரத்துக்காக அவருடைய பெற்றோர்களும் வந்து அவருடைய சூழல் இருக்கிற அயலவர்களும் வந்து அவருடைய ஆசிரியர்கள், பாடசாலை அதிபர்கள்னு சொல்லி நிறைய பேர் வந்து உன்னிப்பாக அதை மும்முரமாக வந்து செயற்படுறாங்க. அந்த ஒரு காரணத்தினால அவர்களை வந்து நாங்கள் வாழ்த்துறது வந்து எங்களுடைய ஒரு தலையாய ஒரு கடமை. நாங்கள் அவர்களை பற்றி மட்டும் கதைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே போக முடியாட்டியும் வந்து அவங்கள வந்து நாங்கள் ஊக்குவிக்கிறது ஒரு தலையாய கடமை. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், சீ தமிழ் சரிகமபா சீசன் 5 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய ஈழத்தை சேர்ந்த எங்களுடைய இலங்கை திருநாட்டில் இருந்து ஈழத்தில் பிறந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், வெளிநாடுகளில் வைத்தாலும் அவர்களும் வந்து இந்தியாவுக்கு போய் தங்களுடைய திறமைகளை வந்து காட்டி கொண்டிருக்கிறாங்க. இதில் முதலாவது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரசாந்த் சுவிஸிலிருந்து அவர் வந்து இந்த போட்டிக்கு வந்து போயிருக்கிறார். பூர்வீகம் வந்து ஈழம் தான். எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக அகதியாக சுவிஸ்க்கு போனாங்க. பிரசாந்த் குறிப்பாக அவருடைய பேரநேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஈழத்து பாடகர் என்றும் வந்து கூறப்படுகின்றது. ஈழத்து பாடகருடைய பேரன்தான் இவர். பிரசாந்த் என்றவர் வந்து சுவிஸிலிருந்து போயிருக்காரு. அவரை பற்றி சொல்லுகின்ற போது பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய இலங்கையிலிருந்து யுத்த காலங்களில் உயிரை பாதுகாத்து கொள்வதாக இருக்கட்டும், அது வந்து சூழ்நிலை காரணமாக
வெளிநாடுகளுக்கு போய் தஞ்சம் புகுந்து அங்கேருந்து இப்போ ஒரு குரல் உண்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் சீத்தமிழ் சரிகமபா மேடையில் வந்து மிக அழகாக வந்து படிக்கிறார். அது படித்த பாடல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உயிரே உயிரின் ஒளியே அந்த ஒரு பாடல், ஒரு நல்ல ஒரு அழகான பாடல். இந்த பாடலில் வந்து அவர் படித்து செலக்ட் ஆகிறார். ஆனாலும் வந்து ஒரு பாடல் வந்து படிக்கிறதுக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வார்த்தை ஒன்றை கூறுறார். நான் இந்த போட்டியில் வந்து செலக்ட் ஆகினாலும் என்னால் வந்து போட்டிக்கு கலந்து கொள்ள முடியுமா, பிறகு வந்து வார போட்டிகளில் வந்து கலந்து கொள்ள முடியுமான்னு தெரியல. செலக்ட் ஆனாலும் வார வீக் சுவிஸுக்கு திரும்பி போகணும். ஏன்னா நான் வாரக்கிழமை வந்து சுவிஸுக்கு போய் ஆகணும். நான் நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு தொழில் நிமித்தம் அவருடைய ஒரு கல்வி நிமித்தமாக வந்து ஒரு தொழிலில் வந்து இருக்கிறாரோ என்னவோ தெரியல. ஏன்னா நிறைய காலங்கள் வந்து லீவ் விட முடியாது, போட்டு அவருடைய வேலைகள் வந்து படிப்போம், இல்லாட்டி அவருடைய கல்வி வந்து பாதிக்கும். இந்த ஒரு காரணத்தினால தான் வந்து அவர் இப்படியான ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருப்பார். ஏன்னா அடுத்த கிழமை நான் போகணும், மீண்டும் மறுபடியும் எனக்கு வந்து அந்த இங்கே வந்து பாடுவதற்கான அந்த ஒரு கால அவகாசம் வந்து எனக்கு கிடைக்குமா தெரியாதான்னு சொல்லி மிக ஒரு அழகாக ஒரு கண்கலங்கி அந்த ஒரு பதிவை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கின்றது. இதுவும் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு பெருமையான ஒரு விடயம். எங்களுடைய ஈழத்திலிருந்து நிறைய பிள்ளைகள் வந்து வெளிநாடுகளுக்கு, மலேசியாவாக இருக்கட்டும், வேறு ஒரு நாடுகளாக இருக்கட்டும், வெளிநாடுகளில் இருந்தாலும் அங்கே இருந்தும் இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலையும் வந்து தங்களுடைய பிள்ளைகள் வந்து திறமையை வந்து வெளிக்கொணரணும் என்று சொல்லி செயற்படுறது வந்து உண்மையிலே அவருடைய பெற்றோர்களுக்கு வந்து முதலாவது வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கொள்கிறோம். இரண்டாவது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீதராசா சபேசன் என்கிறவர் அம்பாவரை மாவட்டம் திருக்கோவில் விநாயகபுரம் என்ற ஒரு கிராமத்தில் வசிக்கக்கூடிய ஒரு இளைஞன். எவ்வளவு தூரம் இந்த மேடை உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்ங்கிறது புரியுறது. அவர் குறிப்பாக அந்த சபேசன் யார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய முக்கியமான ஒரு இசைக்குழு என்றே சொல்லலாம். இலங்கையினுடைய சாரங்கா இசைக்குழு, அவர்கள் வந்து இலங்கையிலே வந்து மிகப்பெரிய ஒரு இசைக்குழு. அந்த சாரங்கா இசைக்குழுவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு முக்கியமான ஒரு பாடகராக இருக்கிறார். ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு பாடகர், நல்ல ஒரு அதாவது இந்த போட்டி போட்டு நல்ல அழகாக பாடக்கூடியவர். இவர் அந்த இசைக்குழுவில் வந்து நீண்ட காலமாக வந்து இசைத்துறையில் வந்து பயணித்து கொண்டிருக்கிறார். அவருக்கான ஒரு வாய்ப்பு ஒன்று இப்போ கிடைச்சிருக்குது. இவர் மட்டுமல்லாமல் இந்த சாரங்கா இசைக்குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஏற்கனவே எங்களுடைய சீத்தமிழ் சரிகமபா டைட்டில் பட்டத்தை வந்து எங்களுடைய கில்மிசாவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சாரங்கா என்னும் ஒரு இசைக்குழுவில் ஆரம்ப காலத்தில் இருந்து சிறு வயதிலிருந்தே பயணித்து தான் தன்னுடைய வந்து திறமையை வந்து வளர்த்து கொண்டு அதுக்கு பிற்பாடு தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சீத்தமிழ் சரிகமபா நிகழ்ச்சியில் வந்து உள்நுழைந்து தன்னுடைய முழு திறமையும் காட்டி டைட்டில் பட்டம் வென்றவர். அப்போ இன்னொரு பதிவும் ஒன்று பார்த்துருந்தேன். அந்த சபேசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கில்மிசா அவரோட நின்று எடுத்த புகைப்படத்தையும் போட்டு நாங்கள் நீண்ட காலமாக வந்து சாரங்கா இசைக்குழுவில் வந்து பயணிச்சுக்கிறோம்னா நீங்கள் அந்த சீத்தமிழ் சரிகமபா மேடையில் வந்து கால் தடம் வைத்ததை வந்து உங்களுக்கான ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லி கில்மிசாவை வந்து அந்த வாழ்த்தின ஒரு பதிவும் ஒன்று பார்க்க கிடைஞ்சிது. ஓகே, ஸ்ரீதராசா சபேசன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் பாடல் படித்தார்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் காதல் வந்தால் சொல்லி அனுப்பு உயிரோடு இருந்தால் வருகிறேன். அந்த ஒரு அழகான ஒரு பாடல் வந்து படிச்சிருந்தார். படித்து செலக்ட் ஆகியிருக்கார். உண்மையான ஒரு விடயம். அது மட்டும் இல்லாமல் முதலே வந்து சீத்தமிழ் சரிகமபா மேடையில் வந்து படிக்கிறதுக்காக ஆடிஷனுக்கு வந்திருக்காரு. வந்த வேளையில் அவருக்கு ரிஜெக்ட் ஆகிக்காரு. அந்த ஒரு கவலை அவருக்கு மனசில் வந்து இருந்திருக்குது. நான் அந்த என்னுடைய இசைத்துறையில் வந்து நான் வந்து ரிஜெக்ட் ஆகிவிட்டேனே, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லையேன்னு சொல்லி துவண்டு போகாமல் மீண்டும் மறுபடியுமாக வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டோன்னா தன்னுடைய திறமையை காட்டி இந்த சீசன் 5ல் வந்து செலக்ட் ஆகிக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இந்த ஒரு ஆடிஷனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிஜெக்ட் ஆன போது அவருடைய அயலவர்கள் குடும்பத்தினர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன நீ செலக்ட் விட்டுட்ட அப்படின்னு சொல்லி ஒரு ஈழனமாக வந்து காய்ச்சிக்காங்க. அது அவருக்கு ஒரு பெரிய ஒரு வழியாக வந்து இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் படித்து பட்டம் பெற்ற ஒரு இளைஞன். கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலங்களாக வந்து அவருக்கு வேலை கிடைக்கல. அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்குது, அவருக்கு சீதனம் கொடுக்கணும், வீடு கட்டி கொடுக்கணும், என்னுடைய குடும்பத்தை வந்து பார்க்கணும். ஆனால் என்னால் வந்து இயலாமல் இருக்குது, எனக்கு ஒரு வேலை படித்தும் ஒரு வேலை வந்து கிடைக்கல என்று சொல்லி தனக்குள்ளே வந்து ஒரு கவலைப்பட்டு கொண்டு நான் ஒரு ராசி இல்லாதவன் என்ற ஒரு இதையும் வந்து தன்னுடைய உள் மனதில் வந்து நெச்சிருக்கிறார். ஏன்னா ஒரு படிச்சிருந்தாலும் இப்போத்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் படித்தாலுமே வேலை இல்லை. படித்து போட்டு நிறைய பேர் வந்து கூலி வேலைக்கு தான் போகிறாங்க.
அந்த ஒரு ரீதியில் வந்து பார்த்துச்சுன்னா அவருடைய மனதிலையும் என்னுடைய குடும்பத்தை வந்து நான் பார்க்க முடியலையே, என்னுடைய தங்கச்சிக்கு வந்து நான் சீதனம் கொடுக்கணும், அவரை வந்து கரை சேர்க்கணும், வீட்டை வந்து பார்க்கணும், அம்மா பார்க்கணும், அப்பா பார்க்கணும்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆதங்கம் வந்து இருந்துக்குது. அதனால தான் வந்து அந்த மேடையில் வந்து கதறி அழுகிற, நான் ஒரு ராசி இல்லாதவன் என்று தான் நான் ஆரம்ப காலத்திலேருந்தே எனக்கு எதுவுமே வந்து சரியாக வாரையில் என்று சொல்லி ஒரு மனக்குமுறல். அவர் செலக்ட் ஆன உடனே வந்து மேடையில் உருண்டு பிரண்டு எல்லாம் அழுகிறத வந்து பார்க்கக்கூடியமா இருந்தது. பார்க்கின்ற நேரத்தில் வந்து இதயம் வந்து ஒரு கணக்குன்ற ஒரு பொழுதாக வந்து நான் அதை வந்து பார்த்தேன். இந்த ஒரு பொழுது வந்து நான் ஏற்கனவே அசானியுடைய ஊர், அசானி வந்து அந்த செலக்ட் ஆகிற மூமெண்ட் பெற்றோர்கள், அதாவது போட்டியாளர்களுடைய பெற்றோர்கள் எல்லாமே வந்து சம்மதிச்சா அசானி இந்த மேடையில் வந்து படிக்கலாம்னு சொல்லுகின்ற போது அங்கே இருக்கின்ற பெற்றோர்கள் எல்லாமே வந்து ஓடி வந்து அசானியை கட்டித்தளவி அந்த ஒரு மூமெண்ட்டுக்கு பிறகு நான் வந்து இந்த சபேசன் அவருடைய அந்த செலக்ட் ஆகின உடனே அந்த மேடையில் கதைச்ச விதங்கள், அவருடைய குடும்ப பின்னணி சூழ்நிலைகள், தன்னுடைய கதை எல்லாமே வந்து சொல்கிறாரு. அவ்வாறான நிறைய வழிகளை தாண்டி தான் இப்போ 2 பேர் வந்து செலக்ட் ஆகிக்கணும். அம்பாறை மாவட்டத்திலிருந்து சபேசனும், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரசாந்த் சுவிஸிலிருந்து, அவரும் ஒரு ஈழத்திலிருந்து வெளிநாட்டுக்கு போனவர். 2 பேரும் மிக அழகாக வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. இவர்கள் தொடர்ச்சியாக இறுதிப் போட்டி வரைக்கும் வந்து பயணித்து வெற்றி வாகை வந்து சூடணுமென்றான் வந்து எங்களுடைய ஆசை. இன்னும் யார் வந்து இன்னும் இலங்கையை சேர்ந்த யாரை வந்து செலக்ட் ஆகிறாங்களா தெரியலை. குறிப்பாக நீண்ட நாட்களாக வந்து 2 பேர் வந்து இலங்கையில் இருந்து செலக்ட் ஆகிறவங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பேர் வந்து செலக்ட் ஆகிட்டாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து கலந்து கொள்கிறார்களான்றது வந்து தெரியலை. இனி நாட்களில் வந்து வருகின்ற அப்டேட்டுகளை வந்து உங்களுக்கு தாரன். வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள், மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் என்னுடைய காணொலிகள் வந்து நிறைய பேரை வந்து சென்றடையும் என்றதை வந்து சொல்லிக்கொண்டு இன்னொரு அழகான ஒரு காணொலி வாயிலாக வந்து நான் உங்களோட வந்து சந்திக்கிறேன். ஓகே, பாய்.